ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் என்னென்னலாம் பொசிஷன் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைவுக்கும் எபிசோடு கட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா இன்னைக்கு லைவில் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எபிசோடில் வரல. அதாவது நேற்று மாதிரியே எபிசோட லென்த் பண்ணுன்றதுக்காக காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த கண்டென்ட்டை 1.5 மணி நேரம் பண்ணுறேன்ட்டு கிறிஸ்பாக எடிட் பண்ணாமல் கொஞ்சம் திகட்டு முறையில் எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. போன வட்டெல்லாம் 47 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் தான் எபிசோடே. சரியா? சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் 1 மணி நேரம் 15 நிமிஷம் 12 நிமிஷம் அப்படி வரும். பட் இப்போது நார்மல் எபிசோடே 150 வருது. சாட்டர்டே எபிசோடில் 2.5 மணி நேரம் போகுதுங்க. ஸோ அந்தளவுக்கு எடிட்டிங் ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். எபிசோட் பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் ஃபார் அஸ் ஓட்டிங் இஸ் கன்சர்ன், ஓட்டிங்கில் யாரெல்லாம் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஜாக்லின் ஜெயிலில் போகிறதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அதாவது நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்னா எல்லோரும் சேர்ந்து சௌந்தர்யா அப்படின்னாங்க, அடுத்து ஜாக்லினை போட்டாங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உள்ளே போனாங்க, பயங்கர ட்ராமா கிரியேட் பண்ணாங்க, அடுத்து கடைசியாக ஜாக்லினை போட்டாங்க. சரியா? அப்புறம் மஞ்சரி அருண் அதில் ஒரு சண்டை. அதாவது மஞ்சரி ஒரு அரக்கியே இல்லை, அரக்கிக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேவலமாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மாதிரி அருண் துள்னா உடனே எல்லாம் அடித்து உட்கார வச்சிட்டாங்க அருணை போடா அப்படின்ற மாதிரி. சரியா? இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க செட் பண்ணாங்க, ஒழுங்காக விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி மஞ்சரிக்கு இன்றைக்கி லைவில் சொல்கிறேன். சரியா? மஞ்சரிக்கு வேறு லெவலில் பாராட்டுகள் தெரிவித்து ஓட்டு போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ டப்புக்கு டப்பா எதுக்கு வேணான்னுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஓகேங்களா? அதை பற்றி வெளியும் போய் பேசுகிறார் நம்ம அருண். மஞ்சரி ரொம்ப வைரஸ் மாதிரி, ஐயோப்பா சாமி அப்படின்ற மாதிரி பேசுகிறார். சரியா? அதுக்கு மஞ்சரி அருணை பற்றி பேசுகிறாங்க ராணவ் கிட்ட. இவர் சத்யா கிட்ட பேசுகிறார், அவங்க ராணவ் கிட்ட பேசுகிறாங்க. என்னப்பா ஓவராக நம்மளே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கேன், சொன்னால் கேட்க மாட்டானப்பா, அவனுக்கு என்ன தான் பிரச்சனையா, என்ன தான் வேணுமான்னு தெரில, ரொம்ப ஓவராக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்காரு என்கிட்ட அப்படின்ற. அது ராணவ் எப்பா விடுங்கக்கா சும்மா அப்படின்ற மாதிரி. அக்காவா? ஆமாம் மஞ்சரி அக்கா தானே அப்படின்ற மாதிரி. விடுங்க விடுங்க அப்படின்றான். அடுத்து இந்த திருட்டு கோட்டு ஜெஃப்ரி இருக்குல்ல, அது மடியில் படுத்துக்கிட்டு அது பண்ணுற அலப்பறம் இருக்குது பாருங்கள். ஏதோ மஞ்சரி இதை எடுத்துட்டான் போல தெரியுது. மடியில் படுத்துட்டு சௌந்தர்யா கிட்ட படுத்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? அடுத்து இந்த விசால் தர்சிகாவோட கிரிஞ்சி கண்டென்ட். ஐயோ, நைட்டு பேசுகிறதும் போடுறாங்க, காலைல பேசுகிறதும் போடுறாங்க, ஆக மொத்தம் இங்கே லவ் பண்ண வந்திருக்காங்களா அவங்க. அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? அடுத்த நாள் காலைல யாருக்கெல்லாம் ஹார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சுட்டு ஏஞ்சல்ஸ் டு டெவில்ஸ், டெவில்ஸ் டு ஏஞ்சல்ஸ் மாற்றுறாரு. ஸோ ஜாக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போய் படுத்துட்டாப்புல ஜாக்லின் கிட்ட நம்ம ரயன். ஸோ அதுக்கடுத்து பிக் பாஸ் இதுக்கு மேலே பண்ண வேறு மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டு நீங்கள்லாம் ஜெயில் தண்டனை எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல்ஸாக மாறின பிறகு எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறேன்ற பேரில் இவங்க போய் ஒவ்வொருத்தன்ட்டு ஸ்டாரை போய் பிடுங்கிட்டு இருக்காங்க. டுப்புக்குன்னு. டேய் எதுக்குடா பிடுங்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேம் எவனுமே பர்ஃபெக்டாக ஆடல. போயிட்டு ஸ்டார் பிடுங்க போவாங்க, அப்படிமா ரியாக்ட் பண்ணிட்டா பாரு, பிடுங்க அப்படின்றவாங்க. போவாங்க போய் என்ன பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, என்ன ஆட்டிடியூடாக பேசுகிற, பிடுங்க அது போய் பிடிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட விசாலெலாம் பார்த்தீங்கன்னா 7 ஹார்ட்டு, அதுவும் எவ்வளோ நேரத்தில் ஆரம்பிச்சு 2 மணி நேரத்தில் ஆட்டத்தை. ஏன்னா பிடிங்கிட்டான், ஃபுல்லாக பிடுங்கல் தான், வேறு எதுவுமே கிடையாது, கஷ்டமே படல. சரியா? அடித்து நகர்த்துறாங்க. ஒரு பக்கம் சாச்சனா மேலே கை வைக்கிறான் ஜெஃப்ரி இல்லீகலாக. ஏன்னா இப்படி வைக்கிறான் கையை, விட்டா வச்சு எடுத்து கையிலேருந்து எடுத்து கொடுத்துருவான் போல தெரியுது. என்னடா அப்படி பொறுக்கிப்பேலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது, பொறுக்கி சார் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுண்டை போய் எல்லாம் இது பண்ணுறாங்க, சவுண்டு தெளிவாயிட்டாங்க. ஆஹா, நம்மகிட்ட மாட்டினோம்னா அது இருக்கு மாட்டா அப்படின்னு ஒன்று முடிஞ்சு. அதுக்கடுத்து இன்னொன்று நல்லா போராடினாங்க. சவுண்ட் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. சரியா? அடுத்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அன்ஷிதா ஒரு பக்கம் சௌந்தர்யா ஜாக்லினை பிரேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாங்க. அப்புறம் டப்புக்கு டப்பா நம்ம அருணை டப்புக்கு டப்பா பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக போயிட்டுருக்கு. அப்புறம் ராணுவ முத்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவரே முத்துவை டென்ஷன் ஆகி கத்த சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராணுவ ஒரு விதத்தில் 3 ஸ்டார் எடுத்துகிட்டு இவன் போய் ஏஞ்சல் கிட்ட போய் சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா டெவியில் போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போய் ஆனந்தியோடைய பேண்டை கழட்டி மேலே தலையில் கட்டி ரிப்பன் மாதிரி கொய்யால வாங்கடா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சும்மா ரணகலாக படுத்திட்டான். ராணுவ இன்றைக்கி நிஜமாக ஸ்டீல் த ஷோ, கண்டிப்பாக சொல்லணுன்னா அதுதான். அடித்து தூக்கிட்டான். அதுக்கப்புறம் தீபக்கே ஐடியா வந்துருச்சு, அப்புறம் என்னையும் பிடிக்கிட்டீங்களா, நானும் உங்களோட ராணுவ மாதிரி வரேன்டா அப்படின்ற மாதிரி அவரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்தளவுக்கு ராணுவோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது செமையாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. அதுக்கடுத்து தான் முக்கியமான ஒரு அப்டேட். இதெல்லாம் போன பிறகு
இந்த ஆனந்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சாச்சனாவை போய் இழுத்து இது பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. போய் அந்த ஒன்றுமே இல்லாமல் சும்மா போய் இழுக்கிறது ஆனந்தி புடுக்கு புடுக்குன்னு. விஷால் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி எல்லாரையும் பண்ணவொடனே எல்லாம் காண்டாகிட்டு, ஏய் என்னடா எல்லாம் மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க போடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் சாச்சனாக்கு சௌந்தர்யா தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. தர்ஷிகா சத்யா போய் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருக்காப்புல. தர்ஷிகா கடுப்பாயிட்டு உட்காந்துருச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி. அப்புறம் மஞ்சரியை பாவம் அந்த பொண்ணு ஆக்சுவலாக சுற்றி நின்று ஒரு ஸ்டார் எடுக்கிறேன்ற பேரில் அந்த பொண்ணை தள்ளி விட்டு பிரித்து எடுத்து அடிக்கிற குறையே தான். அடிக்கலை அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு ஜெஃப்ரி தலையிலேயே ஒரு இதை வச்சு ஒரு அடிக்கிற ஆனந்தில் அடிக்க போகும்போது ஜெஃப்ரி வந்து மண்டையில் மாட்டிக்கிட்டான். அங்கே ஒரு அடி டாப்புன்னு அது லைவில் வந்துச்சு, இங்கே வரல. ஸோ அதுக்கடுத்து அவன் சுற்றி வடிவேல் கோவை சரலா சுற்றுற மாதிரி வடிவேல் போய் நம்ம ஜெஃப்ரி மாட்டிக்கிட்டு ஒரே ஐயா அக்கா அப்படின்ட்டு போய் கீழே விழுற மாதிரி ஒரு சுற்றி விட்டா மஞ்சரி அப்படிங்கிறது தான். அந்த போர்ஷனில் அவங்களும் கடுப்பாயிட்டாங்க, போய் என்னடா சும்மா பிடிங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ராணுவ வந்து அப்படியே இந்த இதை பிரேக் பண்ணுறது, இந்த கேமை என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கேம்லேருந்து வெளியே வந்து டென்ஷன் ஆகி, என்னடா நீங்கள் கேம் ஆடுறீங்க சிறுவலத்தனம் அப்படின்ட்டு. இந்த பிக் பாஸ் வேறு தீமே தான் வெல்லுன்னு சொல்லி பாட்டை வேறு போட்டுட்டு உசுரை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ மஞ்சரி அவுட் ஆகிறாங்க, எல்லாருமே அவுட் ஆகிடுறாங்க. கடைசி டப்புக்கு டப்பா அருண் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா, அது ஒன்று. அடுத்து வந்து நம்ம சாச்சனாவுடைய ஹார்ட் ஆனந்தி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாருமே ஹார்ட்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுடைய ஹார்ட்டை வந்து விஷாலும் சத்யாவும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் முடித்தோடனே இந்த மெயின் இஷ்யூ ஜாக்லின் அண்ட் ரஞ்சித், இதை நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும். எப்பா சாமி ஜாக்லின் ஐயோன்ற அது மாதிரி ஆயிடுச்சு, வேஸ்ட்டுங்க. அந்த இஷ்யூ சொல்லணுன்னா ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் இஷ்யூ. என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி ரஞ்சித்தை இறக்கி விட்டுருக்கு. அது என்ன காரணம்னா, செல்ஃபிஷ் புள்ளன்னு சொல்லிட்டாரு போல், பேயின்னு. அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜாக்லின் அவ்வளோ பெரிய நாடகம் கிரியேட் பண்ணி ஒன்றுமே கேட்கல. நாமினேஷன் பாஸ் எப்படி கொடுன்னதுக்கு இது தூக்கி போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி அங்கே சௌந்தர்யா நல்லா கேட்டுருச்சு, என்ன நீ அவரை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டு விட்டுருச்சு. பயங்கரமாக இருந்தது பார்க்கும் பொழுது. அந்த ஒரு போர்ஷன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. சரியா, ஏன்னா ஜாக் இதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சுன்னா, நல்ல பிளேயரு. ஸோ அதனால் கொஞ்சம் அது வந்து அப்புறம் ஜெஃப்ரி வெளியேறிட்டான் கோவா கேங்லேருந்து. எல்லாரும் யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அவன் வேறு ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து முடிஞ்சு ஜெயிலுக்கு வந்து யார் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன மச்சான் வா மச்சான் போ மச்சான் அனுப்பிட்டாங்க கடைசி. அதோடு இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். சரியா, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். அப்புறம் முத்துக்குமரன் அஃபிஷியல்லேருந்து ஒரு தகவல், 3 லட்சம் வாக்குகளை நெருங்கி விட்டார் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வேறு வழி இல்லை, ஏன்னா வேறு யாருமே ஆடலை அப்படின்றத அவர் தான் ஓட்டு விழுங்கிறது தான். சௌந்தர்யா 1 லட்சம் ஓட்டுகளை நெருங்கி விட்டார். ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியுது. அப்புறம் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் 60,000 வாக்குகள். 4ஆம் இடத்தில் ராணவ். பட் அஃபிஷியலாக எனக்கு வந்து ராணவ் தான் 3ஆம் இடத்துல இருந்துச்சு, 4வது ஜாக்லின் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பவித்ரா கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க, மஞ்சரியை விட்டு மஞ்சரியும் முன்னேறி வந்திருக்கிறார்கள். சத்யா ரஞ்சித் அதுக்கடுத்து. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயான் தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா. ஸோ 3 எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்ப ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. அதில் சாச்சனா ரொம்ப கம்மி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் டாப்பு தான், இதில் அடிச்சிக்க முடியவே முடியாது அவனை. ஸோ அவன் வெளுத்து வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எவிக்ஷனுங்கிறப்ப ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.